என்னாச்சுக்கா? அஸ்வின் சார் என்ன சொன்னாரு? நீங்க சொல்லுங்கக்கா, என்னாச்சு? ஓனர் மலேசியாக்கு வரவே இல்ல. மகா கொடுத்த பணத்தை பத்தியும் தனக்கு எதுவும் தெரியாதுன்னு அஸ்வின் சொல்றான். ஐயோ சார், அவங்க பேங்க் வேலையை விட்டதால கிடைச்ச பணமாச்சே. அந்த பணத்தை வாங்கிட்டு ஓனர் எங்க போயிருப்பாரு? ஓனர் எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு அந்த அஸ்வின் நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா அந்த ராஸ்கல் மகா மேடத்தோட மொத்த பணத்தை ஏமாத்திட்டானா? இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியல. எல்லாத்துக்கும் ஓனர் நேர்ல வந்தாதான் பதில் கிடைக்கும். கம்பெனி அஸ்வின் எடுத்து நடத்துறாருன்னா இனி மகா மேடத்தால கம்பெனியை வாங்கவே முடியாதா? மகா மேடம் கார்மெண்ட்ஸ் எடுத்து நடத்த போறாங்க. நாங்க திரும்ப கார்மெண்ட்ஸ்லயே வேலை பார்க்க போறோம்னு நினைச்சோம். அப்ப மறுபடியும் நம்ம கட்டட வேலைக்கு தான் போகணுமா? அதுதான் நம்ம தலையெழுத்தா? அக்கா, ஹவுஸ் ஓனர் பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு அப்போவே வீட்டை காலி பண்ண சொன்னாரு. ஆனா அவளுக்கு ஒரு வாரத்துல வேலை கிடைச்சிரும். அடுத்த மாசம் மீனா வீட்டு வாடகையை முழுசா கொடுத்துருவான்னு நீங்க தானக்கா சமாதானப்படுத்தி அனுப்புனீங்க. இப்போ என்னன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை போல இருக்கே. நீங்க சொன்னதுனாலதான் நாங்க நம்பிக்கையா இருந்தோமா. இல்லைன்னா ஊர் பக்கம் போய் 100 நாள் வேலை திட்டத்துல சேர்ந்து எங்க பொழப்ப நடத்திருப்போம். இப்ப போனா அந்த வேலையும் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. உங்களால இந்த கம்பெனியை வாங்க முடியலன்னு ஆகிருச்சு. அட்லீஸ்ட் அஸ்வின் சார் கிட்டயாவது வேலை கேட்டு போலான்னு பார்த்தா எங்களை பார்த்த உடனே மகாக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இங்க வேலை கேட்டு வந்துடாதீங்கன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் மேடம். உங்களை நம்பணும். கடைசி எங்க நிலைமை எப்படி ஆயிடுச்சு மேடம். ஏய், நம்ம கம்பெனிக்காக இத்தனை வருஷம் உழைச்சோம், என்ன பிரயோஜனம்? அப்போ நஷ்டம்னு சொல்லி கம்பெனியை பூட்டி சீல் வச்சுட்டாங்க. வேலை கிடைச்சு மாசம் ஒரு சம்பளம் வந்தா போதும்னு நினைச்சா அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சே. ஏமாகா, எப்படியாவது போராடி எல்லாத்துலயும் ஜெயிச்சு காமிப்ப. எப்படி கோட்டை விட்ட? மறுபடியும் கார்மெண்ட்ஸ்க்கு வேலைக்கு போறோம், நம்ம வாழ்க்கைலாம் மாற போகுதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா இதுதான் எங்க தலையெழுத்துன்னு ஆகிருச்சு. மகா மேடத்தை நம்பி காலமும் நேரமும் வீணா போனதான் மிச்சம். ஏய், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? மகாவால உங்க வாழ்க்கையே போச்சுன்னு சொல்ல போறீங்களா? என்ன பாக்குற? விட்டா அப்படி கூட சொல்லுவீங்க போல இருக்கு. ஓனர் மகாவ கார்மெண்ட்ஸ் எடுத்து நடத்துன்னு சொல்லிட்டு இருந்தப்போ அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? தன்னால முடியாதுன்னு அவ சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆனா நம்ம எல்லாம் சேர்ந்துதான் அவ வீட்டுக்கு போய் உங்களுக்கு நாங்க சப்போர்ட்டா இருப்போம், கம்பெனி எடுத்து நடத்துங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்படி நம்ம சொன்னதாலதான் மகா இந்த முடிவு எடுத்தா. அதுக்கப்புறம் அந்த பணத்தை ரெடி பண்றதுக்கு அவ பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. அவ்வளவு அவமானப்பட்டிருக்கா, அசிங்கப்பட்டிருக்கா. அதெல்லாம் உங்க யாருக்குமே தெரியாதுல்ல. ஆனா எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியும் பணத்தை ரெடி பண்ண முடியாதனால செல்வம்னா அவரோட வேலையை கூட விட்டுட்டு அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தாரு. பணத்தை ஓனரை நம்பி கொடுத்தா இப்ப ஓனருக்கே என்ன நிலைமைன்னு தெரியல. மகா கொடுத்த பணம்ங்கிறது 5000மோ 10,000மோ கிடையாது, 50 லட்சம். அந்த பணம் மட்டும் திரும்ப வரலன்னா மகாவோட நிலைமை என்ன ஆகும்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியுமா? இப்ப மகாவோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு உங்க யாருக்குமே புரிஞ்சுக்க முடியல. இப்ப மகாவோட சேர்த்து செல்வனனுக்கு கூட வேலை இல்ல. இவங்க யார்கிட்ட போய் சொல்வாங்க? என்னமோ நீங்கெல்லாம் பெரிய வேலையில இருந்த மாதிரியும் மகா ப்ராமிஸ் பண்ணனால அந்த வேலை அவளால போன மாதிரி தானே பேசிட்டு இருக்கீங்க. இத்தனை வருஷம் வேலை பார்த்த அனுபவம் உங்ககிட்ட இருக்குல்ல,
நம்ம ஊர்ல ஏஆர் கார்மெண்ட்ஸ் விட்டா வேற கம்பெனியே கிடையாதா? அங்க வேலைக்கு போங்க. வேலை கிடைக்கலனா ஏற்கனவே பார்த்த கட்டிட வேலைக்கு போங்க. விஜய், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம மகாவை இவ்வளவு குத்த சொல்லிட்டு இருக்கீங்க. விஜய் என்ன பேசுற? அவங்க அவங்களோட கஷ்டத்தை சொல்றாங்க, அதுக்காக அவங்கள போய் கோச்சுப்பியா? கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கா? ஏன் உனக்கு இல்லையா மகா? விடு. எல்லாரும் என்ன நம்பலீங்க. மேடம், மேடம். விதி, வேற என்ன சொல்ல? ஏய், என்னால உங்க நம்பிக்கையை காப்பாத்த முடியல. அதுக்காக எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க.